பொத்தாம் பொதுவா போற வழியிலேயே நீங்க கலவரம் சொல்லிட முடியாது இல்லையா? கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு முயற்சி பண்றாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட முடியாது இல்லையா? அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு, அவ்வளவுதானே. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய திரைப்படத்தை நான் பார்க்கல. செருப்பு ஈக்குவலா பண்ண சொல்றாரு. செருப்பு ஈக்குவலா சொல்றாருங்க. தன்னோட பெற்ற பிள்ளைகளை எங்கேயோ நடக்கிற படுகொலைக்கு வந்து நீங்க ரஞ்சித் கூட கம்பாரிசன் பண்றதே வந்து ஒரு எங்கேயோ நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்குது. வந்துட்டு வட மாவட்டம், தென் மாவட்டம், தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டத்துல நடந்த நான் சொன்ன படுகொலை எல்லாம் வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல நடந்தது. அதான் சார், அதாவது தமிழ்நாட்டில் நடக்குது ரைட்டு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தனிநபர்கள் செய்யறதுக்கு நீங்க ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றது தப்பு இல்லையா? அந்த மாதிரி நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்ட்ட நேர்காணல் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலா இந்த கவுண்டம்பாளையம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தை வந்து எதிர்த்து விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்பது பொதுமக்கள் மத்தியில இல்லாட்டி சமூக வலைத்தளங்கள்ல வந்து எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து முடக்கும் விதமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் சமூக வலைத்தளங்கள பதிவேற்றங்களா பண்றாங்க. சோ உள்ளபடியே நீங்க கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்காக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்கீங்களா? கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த சூழல்லையுமே வந்து யாருடைய உரிமையும் பறிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கு உரிமைக்காக போராடுகின்ற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இப்ப அவருடைய பேச்சுக்கள் கருத்து சுதந்திரம் நீங்க சொல்லாதீங்க. அது வந்து முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. அப்படியா? ஆமா. எல்லாரும் சராசரியாக வாழ்வு உரிமை இருக்குல்ல. வாழ்வுனா என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணும். இந்த உணவு, உடை, இருப்பிடத்துல வந்துட்டு ஒரு குடும்ப உறவு ஏற்படுத்துறதுக்கு அடிப்படையானது காதல். இப்ப கணவன் மனைவி 2 பேர் வந்துட்டு ஒரு அரேஞ்சு மேரேஜா இருந்தா கூட அவங்க வந்து ஒருவரை ஒருவர் விரும்பும் போது, காதலிக்கும் போதுதான் வந்துட்டு ஒரு குடும்ப வாழ்வு நல்ல சுமூகமாக வரும். அப்ப இயற்கையிலேயே வந்துட்டு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு வந்து காதல் உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு உணர்வு. யாரிடம் கற்பிதம் பண்ண போறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி வந்துட்டு தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல ஒருத்தவங்க பண்ணக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு எதிராக மிக மோசமான வகையில வன்முறையை இங்க கட்டவிழ்க்க விதமாக வந்துட்டு அவரு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட அவருடைய கருத்துக்கள் அமைஞ்சிருக்குது. சார், பொத்தாம் பொதுவா போற வழியிலேயே நீங்க கலவரம் சொல்லிட முடியாது இல்லையா? கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு முயற்சி பண்றாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட முடியாது இல்லையா? அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு, அவ்வளவுதானே. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய திரைப்படத்தை நான் பார்க்கல. திரைப்படத்தை பார்க்கல. திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் பார்த்தோம். திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்திலே வந்துட்டு அவர் வெளிப்படையாக சமூக நீதினா என்னன்னே தெரியாம வந்துட்டு சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க. மனிதனுக்கு மனிதன் காதல் பண்ணி நீ வந்து எங்களுக்கு சமமா வர்றையா, இதுதான் சமூக நீதியான்னு கேட்டு அவ்வளவு மோசமாக வந்துட்டு அதுல ஒரு வசனம் இருந்தது. அதை எதிர்த்து வந்துட்டு 5-6 மாதங்களுக்கு முன்பாகவே வந்துட்டு இந்த படத்தை தடை பண்ணணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர்கள், மதுரை மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து போய் மதுரை காவல்துறை ஆணையாளர்கிட்ட இது சம்பந்தமா மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு விசாரணையில இருக்குது. அது வந்து சைபர் கிரைம்ல வந்துட்டு அது யூடியூப்ல தான் வந்துட்டு அந்த ட்ரைலர் வெளியில வந்தது. அது சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சில தகவல்கள் சொன்னாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல அதுல வந்து எங்களுடைய கட்சி பெயரை வந்து மிக மோசமாக சித்தரிக்கும் விதமாக அவர் அதை மாற்றி, அதாவது கேட்கும் போது வந்துட்டு அதனுடைய ப்ரொனன்சியேஷன் எங்களுடைய கட்சியினுடைய சுருக்கத்தை சொல்றது போல இருக்கும். அது போல வந்துட்டு திட்டமிட்ட காட்சி அமைப்புகளையும் வசனத்தையும் வச்சிருந்தாரு. அதை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்திருந்த புகாருக்கு இது வந்து சென்சார் போர்டினுடைய அதனுடைய பார்வைக்கு கீழே இருக்கு. சென்சார்ல வந்துட்டு உங்களுடைய இதை சொல்லுங்க, உங்க புகாரை சொல்லுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஏற்கனவே வந்து சென்சார்ல வந்துட்டு இது சம்பந்தமான காட்சி அமைப்புகளை திருத்தணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருந்தாரு. அந்த அடிப்படையில தான் வந்து சில காலம் வந்து அந்த படத்தை வந்துட்டு வெளியிடாம தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப நாங்க கொடுத்திருக்கிற இப்ப வந்து நாங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து அவர் பிரஸ் மீட்ல வந்து அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, செய்தியாளர்கள் வந்து இந்த கவுண்டம்பாளையம் படத்தை பத்தின
கேள்விகளோடு சேர்ந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆணவ படுகொலையை ஆதரித்து வந்துட்டு சில கருத்துக்களை வந்துட்டு உங்க படத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஆணவ படுகொலை என்பது வந்து வன்முறை அல்ல, அது ஒரு பெற்றோருடைய அக்கறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு எந்த ஓமையை சொல்றாரு பாருங்க. ஒரு டூ வீலர் வந்துட்டு தன்னோட டூ வீலருக்கு ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா உடனடியாக போய் உடனே எதிர்வினையாற்றி ஏன்டா என் டூ வீலர் எடுத்துட்டு போனேன்னு சொல்லி அடிக்கிறோம். அது ஒரு உயிரற்ற பொருள். இன்னொரு விஷயம் அதோட சேர்த்து சொல்றாரு, ரொம்ப மோசமா சொல்றாரு. ஒரு செருப்பு காணாம போனா கூட வந்துட்டு அந்த இடத்துல நான் போட்டு இந்த செருப்பை காணுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு கோவம் வருது. அது வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு பெற்று வளர்த்த பிறகு வந்துட்டு அதை வந்து திருடிட்டு போன மாதிரி போறான் அப்படின்ற மாதிரி காதல் உணர்வை கொச்சைப்படுத்துறாரு. செருப்பு கைகோலா பண்ண சொல்றாரு. செருப்பு கைகோலா சொல்றாருங்க தன்னோட பெற்ற பிள்ளைகளை. அது சொல்லி அவர் சமூக இடத்துல சொல்றாரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து சன் டிவில அவருடைய பேட்டி வந்து மறைமுகமா வந்து வெளிப்படையாக அவர் சொல்றாரு. அதான் அப்ப வந்து ஆணவ படுகொலைங்கிறது வந்துட்டு வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல, அது ஒரு பெற்றோருடைய அக்கறை, அதை வந்து ஒரு குற்றச்சாட்டை என்னால பார்க்க முடியலன்னு சொல்றாரு. எவ்வளவு சாதிய வன்மம் வந்து அவருக்கு குற்றச்சாட்டை பார்க்க முடியலன்றாரு, குற்றச்சாட்டை பார்க்க முடியலன்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டுல கண்ணகி முருகேசன் படுகொலை, சாதி ஆணவ படுகொலைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. இன்று சமீபத்துல வந்துட்டு கண்ணகி முருகேசன் படுகொலையில வந்துட்டு காவல் அதிகாரிகளே வந்து துணையா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கியிருக்கு. அதே போல வந்து கோகுல்ராஜ் படுகொலை, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஒரு சம்மந்தமும் இல்லை. அதாவது கோகுல்ராஜோட இருந்த அந்த பெண்ணுக்கும் அந்த படுகொலை செஞ்ச யுவராஜுக்கும் வந்து எந்த விதமான தொடர்புமே இல்லை. சாதியை தவிர வேற எந்த விதமான தொடர்புமே இல்லை. அந்த பொண்ணு சுவாதி, இவர்களுடைய சாதின்றதை தவிர வேற எந்த விதமான ஒற்றுமையுமே அவங்களுக்குள்ள கிடையாது. என்ன சாதின்னு கேட்டு ஒருத்தனை ரொம்ப ப்ரூட்டல் மர்டர். அந்த ட்ரையல் நடக்கும்போது நாங்க இருந்தோம் நீதிமன்றத்துல. அவ்வளவு ப்ரூட்டல் மர்டர், மிக கொடூரமான ஒரு படுகொலை. இன்னைக்கு அதுவும் வந்து உயர் நீதிமன்றத்தால வந்துட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையில இன்ன வரைக்கும் சிறையில இருக்கிறாங்க. அதே மாதிரி உடுமலைப்பேட்டை சங்கர் பெற்ற பிள்ளையவே வெட்டுறான், வெட்டுறதுக்கு கூலிக்கு காசு கொடுத்து ஆள் அனுப்புறான், மகளை வெட்டுறான், மருமகனை வெட்டுறான், வெற்றி படுகொலை செய்யறாங்க. அவ்வளவு மோசமான சாதிய வெறியாட்டம் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமா இருக்கு. சமீபத்துல மதுரையில கர்ப்பிணி பெண் ரம்யா நர்ஸ், அவங்க திருமணமாகி 5 மாதம் தான் ஆகுது, 4 மாத கர்ப்பிணி. அதே ஜாதி பேரை சொல்லி விட்டுறாங்க. அதையும் சாதியால வந்து மிக மோசமாக கணவனே அடிச்சு கொள்றான். அந்த அளவுக்கு வந்துட்டு பெற்றோர்கள் வந்து அவரை வந்து மிக மோசமாக டியூன் பண்ணி இப்படி வந்து ஒரு கீழ் சாதி பெண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி, அந்த பெண் வந்து படித்த பெண்ணு, நர்ஸு, அந்த பையன் ஆம்புலன்ஸ் டிரைவரு, திருமணமாகி 5 மாதத்துல திமுசு கட்டால அடிச்சு படுகொலை செய்யறான். மண்டை ஓடு செதறிடுச்சு. அவ்வளவு கொடூரமான படுகொலைகள் நடந்து நீதிமன்றம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிணையில் விடாம ஏறத்தாழ 15 மாதங்கள் ஆகிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க சிறையில இருக்கிறாங்க. பிணையில விடாம சிறையில வைத்தே வந்து வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ நடக்கிற படுகொலைக்கு வந்து நீங்க ரஞ்சித் கூட கம்பாரிசன் பண்றதே வந்து ஒரு எங்கேயோ நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்குதுங்க. சொன்னதெல்லாம் வந்துட்டு வட மாவட்டம், தென் மாவட்டம், தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டத்துல நடந்த நான் சொன்ன படுகொலை எல்லாம் வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல நடந்தது. அதான் சார், அதாவது தமிழ்நாட்டுல நடக்குது ரைட்டு. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தனிநபர்கள் செய்யறதுக்கு நீங்க ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றதும் தப்பு இல்லையா? அந்த மாதிரி கேட்கிறேன். ஏங்க, அவர் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சாதி உணர்வை தூண்டுறாருங்க, பண்றாரு. அதாவது வந்து அதாவது வெளிப்படையாக சொல்றேன், ஒரு மனிதனை வந்துட்டு உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினா அதுக்கு வந்து இந்திய தண்டனை சட்டம் 15 பார்ட் 1, 2 இதெல்லாம் வந்துட்டு ஐபிசில இருந்தது. இந்த பிஎன்எஸ்ல கூட வந்துட்டு 351 சப் கிளாஸ் 1ல இருந்து 3, 2 இது என்ன அனைத்தும் வந்து மிரட்டினா, கொலை மிரட்டல் விட்டா வந்துட்டு அதுக்கான அச்சுறுத்தலை உருவாக்குனா போடப்படக்கூடிய பிரிவுகளை சொல்லுது. ஆனா இவரு திருமணம் யாராவது வந்து சாதி மாதிரி காதல் பண்ணினாலே அவனை படுகொலை செய்யறது வந்து வன்முறையே கிடையாது, அது ஒரு கலவரம் கிடையாது. அது வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பெற்றோர்களுடைய அக்கறை அப்படின்னு சொல்லி இருக்கிறமான ஒரு
ஒரு சப்போர்ட்டிவா பேசி நீ போய் வெட்டு படுகொலை செய்ய ஓ, அப்படின்னு ஓ. சொல்லியே சொல்றாரு. இந்த சமூகத்துக்கு அவர் எதை விதைக்கிறாரு? ம். சாதி ஆணவ படுகொலை சரிதான் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா சொல்றாரு. அதை ஒரு குற்றமாவே என்னால பார்க்க முடியலன்னு சொல்றாரு. இப்படி ஒரு உளவியல் பண்ற ம், ம். இவர் பிறப்பால் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். என்ன சாதிங்கிறது தெரியல. ம், ம், ம். இவர் ஒரு பார்ப்பன பெண்ணை திருமணம் செய்யறாரு. ம். அவரை நாடக காதல் பண்ணி அவர் திருமணம் செய்துகிட்டு அவர் வந்து அந்த பெண்ணையும் வந்து விட்டுட்டு அவர் திரைப்பட நடிகை பிரியாராம் ம், ம், ம். ஆமா. அவங்கள திருமணம் செஞ்சுட்டு திரும்பி வந்துட்டு நடிகை KR விஜயாவுடைய உறவுக்கார பெண்ணை வந்துட்டு 2வது திருமணம் செய்யறாரு. ம், 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 ம். அவர்களும் வேற சமூகம் தான். இதான் நாடக காதல் வராதான். இப்ப மீண்டும் வந்துட்டு பிரியாராமனுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் பண்ணின 2 திருமணமுமே சாதி இல்ல, இவருடைய சாதி சொந்த சாதியில திருமணம் பண்ணல. பண்ணல. ம். தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, இதுதான் கணக்கு. ம், 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 ம். அப்ப காசுக்காக எதையும் கூட எதையும் வந்து ம், ம். விதைக்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஒரு மோசமான அமைதியான சூழல்ல இந்த மக்கள் வாழணும் அப்படின்ற கருத்தை உருவாக்காம ம். அனைத்து மக்களும் வந்துட்டு இது போல சாதி மாதிரி யாராலும் காதல் பண்ணாங்கன்னா அவங்களை ஆணவ படுகொலை செய்வது சரிதான் அப்படிங்கிறது போல வந்துட்டு அவருடைய கருத்துக்கள் இருக்கு. ம். இது வந்து அரசனுடைய நோக்கத்துக்கு எதிரானது. சார், தமிழ் சினிமால எல்லாருமே கருத்துக்கள் சொல்றாங்க, எல்லாருமே திரைப்படம் எடுக்கிறாங்க. ஆனா இவருடைய திரைப்படம் வந்து தவறு, அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றது எந்த வகையில, நீங்க எந்த ஒரு பாயிண்ட மையப்படுத்தி நீங்க சொல்றீங்க? அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்றீங்களே. அதாவது இந்தியாவுல வந்து மத்திய ஒன்றிய அரசு வந்துட்டு ஜெய் பீம் பவுண்டேஷன் மூலமா, அம்பேத்கர் பவுண்டேஷன் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் இருக்க யார் யார் சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்கான அந்த பதிவு சான்றிதழோட இவங்க அம்பேத்கர் பவுண்டேஷனுக்கு அனுப்பி வைத்தாங்கன்னா அவர்கள் வந்து நிதி கொடுக்குறாங்க. 2 லட்சம் நிதி கொடுக்குறாங்க. அது போல ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு அரசு வந்துட்டு சமூக நீதி பார்வையில சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த பதிவு சான்றிதழோட வந்துட்டு அப்ளை பண்ணாங்கன்னா அவர்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வந்து நிதி வழங்குறாங்க. அது போக வந்துட்டு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது போக பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை பாதுகாப்பு வழங்கணும்ன்ற அடிப்படையில இப்படி தொடர்ந்து வந்துட்டு ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியே காவல்துறைக்கு சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. மதுரையில எல்லாம் அதுக்கு தனியா ஒரு விங்கே இருக்கு. அதனுடைய காவலா யாரும் போய் இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு காதலர்கள் வந்து 2 பேர் பாதுகாப்பு கேட்டு போனாங்கன்னா இது ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது, ஓன் ஜூரிஸ்டிக்ஷன்ல வராதுன்னு சொல்லிட்டு பந்தாடுவாங்க காவலர்கள். காவல் நிலையத்துல எதுக்கு பிரச்சனை, ஏன் ஊரு ஏன் லிமிட்ல வர வேண்டாம், ஓ லிமிட்ல வர வேண்டாம், அப்படி இல்ல. எந்த காதலர்கள் வந்து தனக்கு பாதுகாப்பு கேட்டு தமிழ்நாட்டுல எந்த காவல் நிலையத்திலையும் போய் அவங்க வந்துட்டு சரண்டர் ஆகலாம், பாதுகாப்பு கேட்டு வந்துட்டு மனு கொடுக்கலாம். அவங்கள பாதுகாக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை அப்படின்னு சொல்லி அதுக்காக தனியா வந்துட்டு சிறப்பு விதிகள்லாம் போட்டு கலப்பு திருமணங்களுக்கு, ஆமா, சாதி மறுப்பு திருமணங்கள். இப்படி அரசு வந்துட்டு ஆதரிக்கின்ற, அரசு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு திட்டத்துக்கு இவர் வெளிப்படையாக வந்துட்டு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு கருத்துருவாக்கத்தை விதைக்கிறாரு அப்படின்னு சொன்னா இங்க மக்கள் அமைதியாக வாழக்கூடாது. அப்ப அரசாங்கம் வெட்டுவோம் அப்படின்றதுதான் அர்த்தம். அதாவது இதை கருத்து சுதந்திரம் சொல்றது எந்த வகையில சரி? இப்ப நீங்க சொல்றபடி இப்படி வந்துட்டு ஒரு சாதி ஆணவ படுகொலையை வந்துட்டு எனக்கு வந்து அது குற்றமாக தெரியலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பொதுவெளியில பேசுறாருன்னு சொன்னா இது கருத்து சுதந்திரமா? சட்டப்படி வந்துட்டு இது வந்து அஃபென்ஸ். இதுக்கு வந்து அரசு நேரம் வந்துட்டு அவரை வந்துட்டு அவர் மேல வந்துட்டு குற்றவியல் நடவடிக்கை நேரம் வந்து அவர் சிறையில இருக்கணும். வழக்கு கொடுப்பதற்கு முன்னாடி அவங்கள தன்னிச்சையா அவர் வந்து போற ஒரு சாதாரண நபர் கிடையாதுங்க. ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்துட்டு திரைப்படத்துல நடிக்கிறவரு, நடிகருங்க. அவர் நடிகருங்கிறது அனைவருக்கும் தெரியும். பாரதி கண்ணம்மால இவரே வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்டவனா நடிச்சு அவர் சொல்லுவாரு, அவர் புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் பேசுவாரு. அப்புறம் அவர் நடிகரு. இப்ப அவர் திரைப்படம் இப்ப வந்து அவர் இயக்குனராகி அவர் வந்து அந்த பழைய பாரதி கண்ணம்மால அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்துக்கு முழுமையாக அப்படியே கான்ட்ரோவர்சலா மாறி அதே நபர் பேசுறாரு. எவ்வளவு அயோக்கியத்தனமான நடிகர்ன்றத உறுதிப்படுத்துகிறாரு. அதாவது யாரையும் துறை சார்ந்து வந்துட்டு குறைத்து சொல்லல. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு, அதாவது சமுதாயத்துக்கு வந்துட்டு இதை சொன்னோம்னா வந்துட்டு மிகப்பெரிய வன்முறை நிகழும். இங்க இருக்கக்கூடிய சமூக மக்கள் பதட்டம் அடைவாங்க. இங்க ஒரு அமைதியான சூழல் நிலவாது. இங்க இருக்கக்கூடிய
ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு வந்து படுகொலைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு குற்றவியல் நடவடிக்கை தானே. அதாவது சாதி மாதிரி எவனும் திருமணம் பண்ணாங்கன்னா யாரா இருந்தாலும் வெட்டுங்க. அப்படி வெட்டுறது வந்துட்டு என்னுடைய பார்வையில வன்முறையா தெரியல, அது கலவரமா தெரியல. இது வந்து பெற்றோருடைய அக்கறை, சமூக அக்கறை அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னு சொன்னா இவர் வந்து எவ்வளவு மோசமான ஒரு நபர். இவர் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்துல யாரு எந்த சாதி மாதிரி திருமணம் பண்ணா அவருடைய பெற்றோர்கள் வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்துட்டு இந்த இடத்துல கருத்துருவாக்கம் பண்ணிருக்காரு. ரஞ்சித் வந்து அதாவது திட்டமிட்டு இந்த மாதிரி படுகொலை பண்ணுங்க, நீ இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ற மாதிரி அர்த்தம். படுகொலைங்கிறதே வந்துட்டு எனக்கு வன்முறையா தெரியல, அது ஒரு குற்றமா நான் பார்க்க முடியலன்னு சொல்லி போறாருன்னா அவருடைய மனநிலை என்ன மாதிரியான மனநிலையா இருக்கும்? இவர் இதுவரைக்கும் கைது செய்யாம இருக்கிறதே காவல்துறை எதை வந்து இப்படிப்பட்ட நபர்களை வந்து சுதந்திரமாக நடமாட விட்டால் மிக மோசமான ஒரு சமூகம் வந்து இங்க வந்து சீரழியக்கூடிய அபாயம். இவரை ஏன் வந்து இது வரைக்கும் வந்துட்டு கைது செய்யாம இந்த காவல்துறை இருக்குன்னு தெரியல. சரி சார், சரி சார். உடனடியாக கைது செய்யப்பட வேண்டிய நபர் ஒரு சுதந்திரமாக நடமாட விட்டோம்னா இது வந்து அனைவரும் வந்துட்டு பொதுவெளியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசியிருக்கிறாரு. இவர் வந்து ஏதோ ஒரு அரங்க கூட்டத்துல பேசல, அவர்களை சார்ந்த நபர்கள்ட்ட பேசல, அவர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, புகார் செஞ்சிருக்கிறோம். அரசு வந்துட்டு உடனடியாக காவல்துறை வந்து அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற நபர்களை சுதந்திரமாக நடமாட விடுவது அப்படின்றது வந்துட்டு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கேடு. சரி சார், சரிங்க சார், நன்றி சார். பல்வேறு வகையான தரவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றிகள். குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் கிடையாது, இதர பின்ன ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்களுமே புகார் கொடுக்க முன் வர வேண்டும் என்பதனை இந்த காணொலி வாயிலா ஒரு சிறு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி சார். நன்றி.